வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடிவுக்கு வருகிறது. கவுன்சிலிங் எல்லாமே முடிவுக்கு வருகிறதுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த அளவுக்கு வேகன்சிஸ் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா 95% வேகன்சிஸ் இதுவரை ஃபில் ஆகிவிட்டதுங்க. மீதி அங்கங்கே மட்டும்தான் இருக்கே தவிர நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேகன்சிஸ் எல்லாமே இல்லை. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் என்னவெல்லாம் நிகழ இருக்குது இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கிட்டத்தட்ட ரிசல்ட் வெளியிட்ட நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்குமே குழப்பத்தில் தாங்க இருக்குது. குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா? ஸோ 3 கட்டமாக குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்பட்டாங்க. 3900லேருந்து 4662 ஆகிய 5307 ஆக்குனாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா 3 கட்டங்களில் குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்பட்டிருக்கு. மீண்டும் வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது மக்களே. ஸோ கண்டிப்பாக மீண்டும் குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் ஒரு 1000 வேக்கன்சிஸ் உயர்த்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ குரூப் 4 உடைய தேர்வர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றத சொல்லலாம். கவுன்சிலிங் டே 1ல் அவங்க என்னென்னலாம் நடந்துச்சு, கவுன்சிலிங்கில் என்னென்னலாம் பண்ணுறது எல்லாமே, என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்ற எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவாக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க மக்களே. ஸோ கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நிறைய நபர்கள் எதிர்பார்த்த மாதிரி செகண்ட் சிவி லிஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ அதனால் செகண்ட் சிவி லிஸ்ட்டில் நிறைய பீப்புள்ஸ் உங்களுடைய பெயர்கள் இருக்குமா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ குரூப் 4ல் செகண்ட் சிவி லிஸ்ட்டில் நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் வேக்கன்சிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும்தாங்க இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 30 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 140 தாங்க இருக்குது டோட்டலாகவே டிரைவிங் லைசன்ஸோட. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விஏஓ வேக்கன்சிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 9 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மீதி எல்லா வேக்கன்சிஸுமே ஃபுல்ஃபில் ஆகிவிட்டது மக்களே. ஸோ டோட்டலாக வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. எவ்வளோ வேக்கன்சிஸோ அந்த வேக்கன்சிஸ்லேருந்து ஒரு 1000 வேக்கன்சிஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. ஸோ 4300 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இதுவரை ஃபுல்ஃபில் ஆகியிருக்கு. 6 தினங்களில் கவுன்சிலிங் நடைபெற்றது. இந்த 6 தினங்களில் நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சியில் இது ரொம்ப முக்கியமான தேர்வாகும். எல்லோருமே எழுதக்கூடிய தேர்வு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த குரூப் 4 உடைய அடுத்தடுத்த முக்கியமான முடிவுகள் எல்லாமே விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ரிஜெக்ட்ஸ் குரூப் 4ல் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, செலெக்ஷன் கேண்டிடேட் கொடுத்துட்டாங்க. ரிஜெக்ஷன் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா மெயில் மூலமாக அனுப்புவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் குரூப் 4ல் யாரெல்லாம் ரிஜெக்ஷன் ஆகிறாங்க அப்படின்ற பட்டியல் வரும். ஸோ அடுத்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானரில் ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு இந்த ஆனுவல் பிளானர். ஸோ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் குறிப்பிட்டே சொல்கிறாரு. ஸோ இந்த பிளானரெல்லாம் இனி அடுத்த காலங்களில் இருக்காது. ஸோ நாங்கள் இதுக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டால் பிளானர் எல்லாமே நிறைய இருக்கும். குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட எக்ஸாமை நாங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நடத்தி கொடுப்போம் அப்படின்றது எல்லாமே குறிப்பிட்டே சொல்லிட்டாருங்க. ஸோ வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா சிக்கல் மேலே சிக்கலுக்கு ஆக இருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடிவுக்கு வருகிறது. கவுன்சிலிங் எல்லாமே முடிவுக்கு வருகிறதுங்க.
ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த அளவுக்கு வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா 95% வேக்கன்சிஸ் வந்து இதுவரை ஃபில் ஆகிவிட்டதுங்க. மீதி அங்கங்கே மட்டும்தான் இருக்கே தவிர நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேக்கன்சிஸ் எல்லாமே இல்லை. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் என்னவெல்லாம் நிகழ இருக்குது இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கிட்டத்தட்ட ரிசல்ட் வெளியிட்ட நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்குமே குழப்பத்தில் தாங்க இருக்குது. குரூப் 4உடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா? ஸோ 3 கட்டமாக குரூப் 4உடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்பட்டாங்க. 3900லேருந்து 4662 ஆகிய 5307 ஆக்குனாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டங்களில் குரூப் 4உடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்பட்டிருக்கு. மீண்டும் வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா அப்படின்றது இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது மக்களே. ஸோ கண்டிப்பாக மீண்டும் குரூப் 4உடைய வேக்கன்சிஸ் வந்து ஒரு 1000 வேக்கன்சிஸ் வந்து உயர்த்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ குரூப் 4உடைய தேர்வர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றத சொல்லலாம். கவுன்சிலிங் டே 1ல் அவங்க என்னென்னலாம் நடந்துச்சு, கவுன்சிலிங்கில் என்னென்னலாம் பண்ணுறது எல்லாமே, என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்ற எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவாக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க மக்களே. ஸோ கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நிறைய நபர்கள் எதிர்பார்த்த மாதிரி செகண்ட் CV லிஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ அதனால் செகண்ட் CV லிஸ்ட்டில் நிறைய பீப்புள்ஸ் வந்து உங்களுடைய பெயர்கள் இருக்குமா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக செகண்ட் CV லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ குரூப் 4ல் செகண்ட் CV லிஸ்ட்டில் நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வேக்கன்சிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும்தாங்க இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 தாங்க இருக்குது டோட்டலாகவே டிரைவிங் லைசன்ஸோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விஏஓ வேக்கன்சிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 9 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மீதி எல்லா வேக்கன்சிஸுமே ஃபுல்ஃபில் ஆகிவிட்டது மக்களே. ஸோ டோட்டலாக வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. எவ்வளோ வேக்கன்சிஸோ அந்த வேக்கன்சிஸ்லேருந்து ஒரு 1000 வேக்கன்சிஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. ஸோ 4300 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை ஃபுல்ஃபில் ஆகியிருக்கு. 5-6 தினங்களில் கவுன்சிலிங் நடைபெற்றது. இந்த 6 தினங்களில் நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சியில் இது ரொம்ப முக்கியமான தேர்வாகும். எல்லோருமே எழுதக்கூடிய தேர்வு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த குரூப் 4உடைய அடுத்தடுத்த முக்கியமான முடிவுகள் எல்லாமே விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ரிஜெக்ட்ஸ் குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, செலெக்ஷன் கேண்டிடேட் கொடுத்துட்டாங்க, ரிஜெக்ஷன் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா மெயில் மூலமாக அனுப்புவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் குரூப் 4ல் யாரெல்லாம் ரிஜெக்ஷன் ஆகிறாங்க அப்படின்ற பட்டியல் வரும். ஸோ அடுத்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானரில் ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு இந்த ஆனுவல் பிளானர். ஸோ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் குறிப்பிட்டே சொல்கிறாரு. ஸோ இந்த பிளானரெல்லாம் இனி அடுத்த காலங்களில் இருக்காது. ஸோ நாங்கள் இதற்கு ஆட்சிக்கு வந்துவிட்டால் பிளானர் எல்லாமே நிறைய இருக்கும். குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட எக்ஸாமை நாங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நடத்தி கொடுப்போம் அப்படின்றது எல்லாமே குறிப்பிட்டே சொல்லிட்டாருங்க. ஸோ வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் மேலே சிக்கலுக்கு ஆக இருக்குங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.